चित्राकारां कटकरुचिभिः चारुवृत्तानुपूर्वां काले दूत्यद्रुततरगतिं कान्तिलीला कलहाचिं जानुच्छायाद्विगुणसुभगां रङ्गभर्तुर्मदात्मा जङ्घां दृष्ट्वा जननपदवी ஜாங்கிகத்வம் ஜஹாதி. இது ஒரு சோபானம். சோபானம் என்றால் கீழிருந்து மேலே ஏறுவதற்கான படிக்கட்டு. இது சோபானம் என்பது ரெண்டு வகையிலே வருகிறது. போன ஸ்லோகத்திலே பாதாம்போஜத்தை பற்றி பார்த்தோம். இந்த ஸ்லோகத்திலே அதிலிருந்து சற்று மேல் ஏறி ஜங்கா என்கிற கணுக்காலை வர்ணிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலே அதற்கும் மேலே ஏறி ஊரு யுக்மம் என்ற தொடைகளை வர்ணிக்கிறார். ரங்கநாதனுடைய பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரமாக இருப்பதாலே ஸ்துத்தியமான அவயவத்திலே ஒரு சோபானம் வருகிறது. கீழிருந்து மேல் ஏறுகிறோம். இன்னொரு விதமாகவும் இது சோபானம். யோகம் அல்லது தியானம் பண்ணும் பொழுது ஆரம்பத்திலே யமம் என்கிற அங்கம், அதற்கு பிறகு நியமம் என்கிற அங்கம், அதற்கு பிறகு ஆசனம் என்கிற அங்கம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுப்பார்கள். படிக்கட்டு. அந்த யோகம் அல்லது தியானம் பக்தி யோகம் பண்ணுவதற்கு படிக்கட்டுகள் இருக்கின்றன. அந்த படிக்கட்டுகளின்படி போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகவத் தியான சோபானத்திலே கொஞ்சம் ஏரியாகிவிட்டது. கணுக்கால் வர்ணனம் வரையில் வந்தாயிற்று. அமலநாதி பிரானிலே கணுக்கால் வர்ணனமே கிடையாது. அதனாலே அமலநாதி பிரானை அப்படியே அனுவதிக்கிறார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அமலநாதி பிரானுக்கு இவர் முனிவாகன போகம் என்ற வியாக்கியானத்தை அருளி செய்து அதிலே மிகவும் ஈடுபட்டு அதில் உள்ளபடியே பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்பது வரை சரி. அதற்கு மேல் இவர் தானே ஒரு கவிஞரானபடியினாலே தன்னுடைய கருத்துக்களை நயம்பட வைக்கிறார். இதிலே ஜங்கா வர்ணனம் என்பது அமலநாதி பிரானில் இல்லாததாக இங்கே வருவது. அங்கே என்னென்ன இருக்கிறது என்றால், காட்டவே கண்ட பாத கமலனல் ஆடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி தனி புகுந்து என்று இந்த தனியன் பாசுரத்திலே இருக்கிற அந்த அவயவங்கள் தான் அங்கே இருக்கின்றன. அதன்படி கமல பாதம், அதற்கு பிறகு நல் ஆடை என்ற பீதாம்பரம், அதற்கு பிறகு உந்தி என்ற நாபி. அப்படித்தான் அங்கே இருக்கிறது. இங்கே கணுக்காலையும் முழங்காலையும் சேர்த்து இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. மூன்றாவது பாதத்திலே ஜானு என்கிற பதம் இருக்கிறது. அதற்கு முழங்கால் என்று அர்த்தம். ஜங்கா என்பது 4ஆம் பாதத்தில் இருக்குது. அது கணுக்கால் என்று அர்த்தம். இந்த இரண்டையும் சேர்த்து இந்த ஸ்லோகத்திலே வர்ணனை. இது கணுக்காலுக்கு 8 விஷயங்கள் சொல்லுகிறார் கணுக்காலுடைய வர்ணனமாக. ஒன்று, அதிலே திருவாபரணம் அணிந்து கொண்டிருக்கிறார். தண்டை என்று சொல்லுவோம் தமிழிலே. கடகம் என்று, பாத கடகம் என்று. கடகம் என்றால் கால் வளை. இங்கே காலுக்கு போட்டுக்கொள்கிற வளையல். அதாவது தங்கத்தாலே ஒரு ஆபரணத்தை வளையல் போல செய்து அதிலே ரத்தனங்களை எல்லாம் பதித்து காலிலே பூஷணமாக அணிந்து கொண்டிருக்கிறார் ரங்கநாதன். அது முதல் விஷயம். அந்த கடகத்திலே நிறைய ரத்தினங்களை பதித்திருக்கிற காரணத்தாலே ஜங்காவானது எந்த வர்ணத்தில் இருக்கிறது என்று கேட்டால் அதிலே பல வர்ண ரத்தனங்கள் இருக்கின்றன. அவை டால் அடிக்கின்றன. அவை பழிச்சிடுவதாலே ஜங்காவுக்கு பல வர்ணங்கள் ஏற்படுகின்றன. அதுதான் சித்ராகாராம் என்பது. சித்திர என்றால் பல நிறங்கள் கலந்த என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அமரகோஷத்திலேயே இருக்கிறது இந்த அர்த்தம். சித்ரா என்றால் சபல, அதாவது பல நிறங்கள் கலந்த என்று. பல நிறங்கள் கலந்த ஆகாரம் வந்து விட்டது இந்த ஜங்காவுக்கு. எதனாலே வந்தது என்றால் கடக ருச்சிபி. கடக என்ற தண்டை என்கிற ஆபரணத்திலே இருக்கிற ருச்சிபிகி காந்திகளாலே, அதிலிருந்து பல நிறங்களின் காந்திகள் வருவதாலே இது சித்திராகாரமாக ஆகிவிட்டது என்பது முதல் விஷயம். இரண்டாவது சாரு. சாரு என்றால் அழகாக இருக்கிறது, ரமணீயமாக இருக்கிறது, நம்முடைய மனத்தை கொள்ளை கொள்ளுகிறது என்று அர்த்தம் சாரு என்ற பதத்துக்கு.
கடக ருச்சி பீஷ்டாரு என்று கூட அன்வயித்துக் கொள்ளலாம். இந்த தண்டையில் இருக்கிற காந்திகளினாலே ஒரு அழகு இதற்கு கூடியிருக்கிறது என்று. ஆக கடக ருச்சிபி என்பதை முன்னும் அன்வயிக்கலாம், பின்னும் அன்வயிக்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இதற்கு காகாட்சி நியாயம் என்று பெயர் என்று. சாரு விருத்தானுபூர்வாம். அடுத்ததாக அதிலே ரசிப்பது விருத்தம் என்பது. விருத்தம் என்கிற பதத்துக்கு வர்த்துளம் என்ற அர்த்தம். அது வர்த்துளமும் சம்ஸ்கிருத பதம் தான். தமிழிலே சொன்னால் உருண்டு திரண்டு இருக்கிறது என்று அர்த்தம். பெருமாளுடைய கணுக்காலானது உருண்டிருக்கிறது. அதற்கடுத்தது அனுபூர்வாம். சாரு விருத்த அனுபூர்வா என்ற மூன்றுமே அந்த கணுக்காலுக்கு இருக்கிற அழகை மூன்று விதங்களாக வர்ணிக்கிற பதங்கள். அனுபூர்வாம் என்றால் முன் அவயவத்து அழகை அனுசரித்தது என்று அர்த்தம். அதாவது இந்த கணுக்காலுக்கு மேலே முழங்கால் இருக்கிறது. அந்த முழங்காலுக்கு இருக்கிற அழகுக்கு அனுகூலமான அழகு இந்த கணுக்காலுக்கு வந்திருக்கிறது. தனித்தனியே வஸ்துக்கள் அழகாய் இருந்தால் கூட அவற்றை சேர்த்து வைக்கும் பொழுது அந்த சேர்த்தியில் பண்ணுகிற தவறு காரணமாக அழகு குறையலாம் என்று நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். அப்படி குறையாமல் இந்த கணுக்காலுக்கும் முழங்காலுக்கும் இருக்கிற சேர்த்தி, முழங்கால் என்பதே ஒரு சந்தி பகுதி தான், சேர்ப்பதற்காக ஏற்பட்டதுதான். தொடையையும் கணுக்காலையும் சேர்க்கிற மூட்டு பகுதி முழங்கால். அந்த முழங்காலோடு இந்த கணுக்காலுக்கு இருக்கிற சேர்த்தி இருக்கிறதே, அது அதனுடைய அழகுக்கு அனுகுணமான அழகை கொண்டதாக இருக்கிறது. அதுதான் அனுபூர்வாம் என்று. தனித்தனியாக அவயவ சோபை என்று ஒன்று, மொத்தமாக சமுதாய சோபை என்று ஒன்று. தனித்தனியாக அவயவங்கள் அழகாய் இருந்தாலும் சமுதாய சோபை இல்லாமல் போகலாம். வேறோரிடத்திலே சமுதாய சோபை இருந்தாலும் கூட சில அவயவங்களிலே பழுதிருக்கலாம். ஆனால் பகவானுக்கு, ரங்கநாதனுக்கு அவயவ சோபை சமுதாய சோபைக்கு அனுகுணமாக இருக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக அனுபூர்வாம் என்கிற பதம் இருக்கிறது. இப்பொழுது கணுக்கால்களை பற்றி 4 விஷயங்களை சொல்லியாயிற்று. ஒவ்வொன்றும் விசேஷணங்களாகின்றன. அதற்கு பிறகு ஒரு செயல். இந்த கணுக்கால் ஒரு சரித்திரத்திலே, மகாபாரதத்திலே இந்த கணுக்காலை கொண்டு தான் கிருஷ்ணன் ஓடினான் என்று. எங்கே ஓடினான் என்றால், அவன் பாண்டவ தூதனான பொழுது பாண்டவர்கள் பட்சத்துக்காக தூதுவனாக அவர்களிடமிருந்து ஒரு செய்தியை துரியோதனனுக்கு தெரிவிப்பதற்காக தூது நடந்து அவன் துரியோதன சபைக்கு போன பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்றுவதிலே அவனுக்கு இருந்த உற்சாகம் காரணமாக வேகமாக ஓடி போனானாம். அதை சொல்லுகிறார் இங்கே, காலே தூத்திய துருததர கதிம் என்று. காலே ஒரு கால விசேஷத்திலே, ஒரு சமயத்திலே தூத்திய தூது நடந்ததற்காக துருததர அதிக வேகத்துடன் கதியை கொண்டிருந்த கணுக்கால். பாதத்தாலே ஓடும் பொழுது, ஓடுதல் நடைபெறும் பொழுது கணுக்காலுக்கும் அதிக பங்கு. அதிலே வேகம் குறைவாக நடந்தால் பாதத்தினாலே நடக்கிறோம். வேகம் அதிகமாக ஓடினால் பாதத்தோடு கூட கணுக்காலுக்கும் அதிலே பங்கு கொடுத்து கொண்டு ஓடுகிறோம். அடுத்த பதம் காந்தி லீலா கலாச்சி. இது 6வது விஷயம். கலாச்சி என்று ஒரு பதம் இருக்கிறது. அது விளையாட்டு பாத்திரம். ராணிகள் வைத்துக் கொள்ளுகிற விளையாட்டு பாத்திரம் கலாச்சி என்று. அவர்கள் எப்படிப்பட்ட பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், அடி சிரித்திருக்கும், வாய் பெரிதாக இருக்கும், ஜோர்த்தாவலை மாதிரி இருக்கும், அல்லது நீள டம்ளர் மாதிரி இருக்கும். அதற்கு கலாச்சி என்று பெயர். வயிறு பகுதி என்று ஒப்பிக்கொண்டு ஒன்றும் இருக்காது. இப்பொழுது இந்த ஜங்கா என்கிற ரங்கநாதனுடைய கணுக்காலும் அந்த கலாச்சி என்கிற பாத்திரம் போல அமைப்பு கொண்டிருக்கிறது. காந்தி லீலா கலாச்சி.
ராணிகள் தானே கலாச்சி வைத்துக் கொண்டிருக்கிற வழக்கம் இருக்கிறது. ரங்கநாதனுடைய ஜங்காக்கு எதற்கு கலாச்சி இங்கே எதற்கு வர வேண்டும் என்றால், ரங்கநாதனுடைய சரீரத்தின் காந்தி என்பவளே ஒரு ராணி போல இருக்கிறாள். அந்த காந்தி என்கிற ராணி இந்த ஜங்கா என்கிற கலாச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறாளோ என்னமோ என்று உத்பிரேட்சை பண்ணி காந்தி லீலா கலாச்சியும் என்று ஜங்காவையும் ஜானுவையும் சேர்த்து சேவித்தால் ஜானுச்சாயாத்விகுண சுபகாம், ரங்கநாதனுடைய அழகானது இரட்டிப்பாக தெரிகிறது. ஜங்காவும் ஜானுவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற அவயவங்கள். அந்த ஜானுவினுடைய காந்தி ஜங்காவிலே படும் பொழுது ஏற்கனவே இருக்கிற அழகு இன்னும் கூடுதலான அழகாக தெரிகிறது. ரங்கபர்த்துர் மதாத்மா, இந்த ரங்கநாதனுடைய ஜங்கா என்கிற கணுக்கால் சேவையை பண்ணின என்னுடைய ஆத்மாவானது ஜங்காவை பார்த்த மாத்திரத்திலேயே ஜங்காம் திருஷ்வா, அதை பார்த்ததினாலேயே நல்ல பலன் எனக்கு உடனே கிடைத்து விடுகிறது. அர்ச்சாவதார சேவையிலே நாம் பெருமாளுடைய திருமேனியை சேவித்தோமானால் நமக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் என்று பிரமாண வச்சனங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. ரகசிய திரைசாரத்தில் தேசிகனவற்றை மேற்கோள் கூட காட்டுகிறார். அதன்படி ரங்கநாதனுடைய ஜங்கா ஜானு இவற்றை நாம் சேவிக்கும் பொழுது நமக்கு அந்த சேவையினுடைய பலன் கிடைக்கிறது. என்ன பலன் என்றால், நாளடைவிலே அது மோட்சத்துக்கே வழிவகுத்து விடுகிறது. ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி, பிற்காலத்திலே பிறவி மார்க்கம். ஜனன பதவி, ஜனனம் என்றால் பிறவி, பதவி என்றால் மார்க்கம். பிறவி மார்க்கத்திலே நாம் ஓட வேண்டி இருக்காது. இப்பொழுது ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஜனனம் மரணம் என்று ஒரு சக்கரத்திலே உருண்டு கொண்டிருக்கிறோம். வேகமாக வேறு ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய ஜென்மங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்கிற கதையிலே இருக்கிறோம். அதுதான் ஜனன பதவி ஜாங்கிகத்வம். அதை விட்டு விடுகிறான் யார்? என்னுடைய ஆத்மாவானது அதை விட்டு விடுகிறது. ஏன்? நான் ஜங்கநாதனுடைய ஜானுச்சாயோடு கூடின ஜங்காவை சேவித்து விட்ட காரணத்தினாலே என்னுடைய ஆத்மாவுக்கு ஜனன பதவி ஜாங்கிகத்துவம் என்கிற ஓட்டம் நின்று போகிறது. அதாவது இனிமேல் பிறக்க வேண்டி இருக்காது. மோட்சம் என்கிற பலன் எனக்கு கிடைத்துவிடும் என்று ஜங்காவர்ணனத்திலே 8 விஷயங்கள். இந்த 8 விஷயங்களை சொல்வதிலே இருக்கிற சுவாரஸ்யங்களை இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். இந்த 8ம் என்ன என்பதை சுருக்கமாக ஒரு தடவை பார்க்கலாம். முதலாவது, அதிலே ஜங்காவிலே ஒரு அணிகலன் இருக்கிறது, பூஷணம் இருக்கிறது, ஆபரணம் இருக்கிறது. அதனாலே ஜங்காவனுடைய நிறம் பல நிறங்கள் கலந்ததாக ஆகிறது என்று. இரண்டாவது, அது கவர்ச்சிகரமாக இருக்கிறது. மூன்றாவது, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது என்றால் சித்திரமான ஆகாரம் என்பது தவிர விருத்தமாக இருக்கிறது, உருண்டு திரண்டிருக்கிறது. நாலாவது, சேர்த்தி அதோடு கூட ஜானு எப்படி சேர்ந்திருக்கிறது என்று. அனுபூர்வா என்கிற பதத்திலே சொன்ன சேர்த்தி, அதாவது பக்கத்து அவயவத்துக்கு அழகுக்கு அனுகுணமாக இந்த அவயவத்து அழகு இருக்கிறது என்று. ஐந்தாவது செயல், ஜங்கா என்ன செயல் புரிந்தது? மகாபாரத காலத்திலே பாண்டவ தூதனாக ஓடி ஓடி போயிற்று என்று. ஆறாவது, ஒரு உவமை, கலாச்சி பாத்திரம் போல இருக்கிறது அது என்று. அதோடு கூடவே ஒரு உத்பிரேட்சை, காந்தி என்கிற ராணிதான் இந்த கலாச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறாளோ என்று. ஏழாவது, சூழல், அதை சுற்றி என்ன இருக்கிறது என்று பார்த்தால் ஜானுச்சாயா இருக்கிறது என்று. அது இந்த அழகை அதிகரிக்க பண்ணுகிறது என்று. எட்டாவது, இதனாலே நமக்கு ஏற்படுகிற பயன் என்ன என்றால் ஜங்காம் திருஷ்வா ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி என்கிற பயன் நமக்கு ஏற்படுகிறது. என்னுடைய ஆத்மாவானது இந்த ஜங்கா தரிசன ஹேத்துவினாலே இனிமேல் ஜன்மமே இல்லாமல் தன்னுடைய ஓட்டத்தையே நிறுத்திவிடப் போகிறது என்று. இப்பொழுது ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை, ஸ்லோகத்தினுடைய ஆபாத்தமான அர்த்தம் முடிந்துவிட்டது. இப்பொழுது ரசிக்க தொடங்குகிறோம்.
முதல் வேடிக்கை சொல் வேடிக்கை பண்ணியிருக்கிறார். ஜானு, ஜங்கா, ஜனன, ஜாங்கிக, ஜஹாதி என்று 5 பதங்கள் ஜ என்று ஆரம்பிப்பதனாலே இதற்கு பத ஆரம்ப அனுப்பிராசம் என்று பெயர். உபன்யாசகர்கள், குறிப்பாக அடியேன் திருக்குடந்தை ஆண்டவனுடைய உபன்யாசத்தை கேட்டிருக்கிறேன். இதை மிகவும் ரசித்து பேசுவார், ஜ ஜ ஜ என்று வருவதை. அதே மாதிரி முதல் பாதத்திலேயும் சித்திர, ருச்சி என்ற பதங்கள் இருக்கின்றன. சகாரம் கடைசியில 2ஆம் பாதத்திலே கலாச்சி என்று. அது தவிர 2ஆம் பாதத்திலே காலே தூத்திய திருதர கதி காந்தி லீலா கலாச்சீம் என்று சொல்லும்போது காலே, காந்தி, கலாச்சி என்று 3ம் காவிலே ஆரம்பிப்பது இத்தியாதிகள் அனுப்பிராசம் என்ற வேடிக்கையை ஏற்படுத்துகின்றன. இந்த வேடிக்கை பண்ணியாக வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. ஆனால் நாம் இந்த ஸ்லோகத்தை வாசிக்கும் பொழுதே இனிமையாக இருக்கும்படியாக சொல் வேடிக்கைகள் விழுந்திருக்கின்றன. சொல் அலங்காரம் என்று சொல்லலாம். 2வது வேடிக்கை பொருளிலேயும் வேடிக்கை இருக்கிறது. பொருளிலே என்ன வேடிக்கை என்றால், திருதர கதி என்று சொன்னதனாலே இந்த ஜங்காவானது ஓட்டம் பிடிப்பதற்கு சாதனமாக இருந்தது பெருமாளுக்கு. நான் ஏற்கனவே ஜனன பதவியிலே ஓட்டம் பிடித்துக் கொண்டிருக்கிறவன் இந்த ஜங்காவை பார்த்து விட்டு அதன் பலனாக என்னுடைய ஓட்டம் நின்று போகிறது என்கிறார். இதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் பொதுவாக என்ன சொல்கிற வழக்கம், ஓட்டம் பிடிப்பதை பார்த்தால் நாமும் அவனோடு சேர்ந்து ஓட்டம் பிடிப்போம் என்றுதான் சொல்கிற வழக்கம். அதை சம்சர்கஜா தோஷ குணா பவந்தி என்று ஒரு பழமொழி தெரிவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தும் பார்க்கலாம். 4 பேர் சிரித்தால் நாம் அங்கே போனால் நமக்கும் சிரிப்பு வரும். இந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த பரிச்சயத்திலிருந்து அதே குணதோஷங்கள் நமக்கும் வரும். அதே போலத்தான் ஓடுபவர்கள் 4 பேர் கையை காலை நீட்டி டான்ஸ் ஆடினால், அந்த நர்த்தனத்தை பார்த்தால் நமக்கும் அதே மாதிரி ஆட வேண்டும் போல உணர்வு வரும். இப்படித்தான் சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி என்றுதான் பழமொழி இருக்கிறது. அப்படித்தான் உலகிலேயும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்ன விபரீதமாக மாற்றி சொல்லுகிறார் தேசிகன்? ஜங்கா என்பது ஓட்டம் பிடிக்கக்கூடிய ஜங்கா. அதை பார்த்து நான் ஏற்கனவே ஓட்டம் பிடித்துக் கொண்டிருந்த நான் என்னுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்று சொல்கிறாரே என்றால், அதை ஒருவன் ஆட்சேபிக்கிறான். நம்முடன் பழகுபவர்களுக்கு இருக்கும் குறை நிறைகள் நமக்கும் வரும் என்று பொது விதியாயிற்றே. நாம் யாரோடு நண்பர்களாக இருக்கிறோமோ, யாரோடு பழக்கங்கள் அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அவர்களுக்கு என்ன குணங்கள் என்ன தோஷங்கள் இருக்கின்றனவோ அவை நம்மிடமும் வந்துவிடும். அதனாலே தான் நாம் நண்பர்களை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், நல்லவர்களை மட்டும் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எதனாலே என்றால், அதே குணதோஷம் நமக்கு வந்துவிடும் என்று. அப்படி பார்த்தால் ஜங்காவை நான் பார்த்து கொண்டே இருந்தேன், ஆனால் ஜங்கா என்ன பண்ணுகிற காரியமே எனக்கும் வரும். ஜங்கா ஓட்டம் பிடிக்கிற காரியம் பண்ணுகிறது, அதுதானே எனக்கு வர வேண்டும் என்று கேட்டால், அதற்கு மாறாக திருதர கதி என்று ஜங்காவை வர்ணித்து விட்டு ஜாங்கிகத்வம் ஜஹாதி என்று என்னுடைய ஓட்டத்தை விட்டுவிடுவது என்று சொல்வது உண்மையாக இருந்தாலும் வேடிக்கையாக இருக்கிறது. ஏன் உண்மை என்றால், இந்த ஓட்டம் நின்று போகிறது என்றால் எனக்கு மோட்சம் கிடைக்கிறது என்ற அர்த்தம். அது உண்மை. அந்த ஓட்டத்தை நான் தியானித்தேன், அந்த ஓட்டம் கொண்ட காலை நான் தரிசித்தேன், ஆனால் என்னுடைய ஓட்டம் நின்று போயிற்று. இந்த வேடிக்கையை நமக்கு முன்வைத்து காட்டுபவர் அன்பில் சுவாமி என்பவர். அன்பில் கோபாலாச்சாரிய சுவாமி, AVG சுவாமி என்று அட்வொகேட்டாக இருந்து பிரசித்தமானவர். ரசித்து ரசித்து வியாக்கியானம் எழுதியிருக்கிறார். அதிலே இது என்ன, இந்த ஸ்லோகத்திலே ஓட்டம் பிடிக்கிற ஜங்காவை பார்த்து ஓட்டம் பிடிக்கிற நான் ஓட்டத்தை நிறுத்திவிட்டேன் என்கிறாரே என்று அதை ரசிக்கிறார். வாஸ்தவத்திலே இதே மாதிரி வேடிக்கையை தேசிகன் பகவத்யான சோபானத்தில் மட்டுமில்லை, பல இடங்களில் பண்ணி இருக்கிறார். அதிலே ஒன்று யாதவாபியுதயம். அதிலே சொல்லுகிறார், யசோதை கண்ணனை கட்டி போட்டாள்.
கண்ணன் கட்டுண்டான். இந்த கதையை நாம் கேட்டால் நாம் ஏற்கனவே கட்டுண்டிருக்கிறோமே சம்சாரம் என்கிற பந்தம், கர்ம பந்தத்தில். அந்த கட்டிலிருந்து நாம் விடுபடலாம். அவனுக்கு போட்ட கட்டு, அதை பற்றி நாம் கேட்டால் நமக்கு ஏற்கனவே போட்டிருக்கிற கட்டு விலகி போய்விடும் என்று வேடிக்கையாக பேசுகிறார். அதே மாதிரிதான் பூத்தனா சம்ஹார கதை வரும்பொழுது அண்ணன் பேயினுடைய பாலை சாப்பிட்டு விட்டான், குடித்து விட்டான். விஷம் தடவின பாலை குடிக்கும் பொழுது அவளுடைய உயிரையும் சேர்த்து குடித்து விட்டான் என்று ஒரு கதை வருகிறது. அந்த கதையை நாம் கேட்டால் நமக்கு இனி தாய்ப்பால் குடிப்பதே தேவையில்லை என்று ஆகிவிடும். ஏனென்றால் வேறு பிறவியே வராது. அவன் தாய்ப்பாலாக நினைத்து பேய்ப்பாலை குடித்த சமயத்திலே அந்த கதையை நாம் கேட்டால் நமக்கு தாய்ப்பாலே இனி அமையாது என்று சொன்னது ஒரு வேடிக்கை. இந்த மாதிரி பல இடங்களிலே தேசிகன் இது ஒரு வேடிக்கைக்காகத்தான் அப்படி சொல்லுகிறார். ஒரு சரித்திரம் நடப்பதை கேட்டால் அந்த சரித்திரத்துக்கு விபரீதமான சரித்திரம் நமக்கு நடந்துவிடும் என்று. அதுபோலே இங்கேயும் ஒன்று, துருதரகதியான ஜங்காவை ரங்கநாதனிடம் நாம் சேவித்தோமானால் நம்முடைய ஓட்டம், ஜாங்கிகத்துவம் என்றால் ஓட்டம், அது நின்று போய்விடும் என்று. இப்பொழுது சொல் வேடிக்கை ஒன்றை ரசித்தோம், பொருள் வேடிக்கை ஒன்றை ரசித்தோம். அடுத்தது இங்கே உவமை இருக்கிறது. அதாவது கலாச்சி என்கிற பாத்திரம் இந்த கணுக்கால் என்கிற சரீராவயவத்துக்கு உவமையாக உபமானமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே உபமானம் சொன்னாலும் அந்த பொருத்தங்களை நாம் பார்க்க வேண்டும். கலாச்சி என்கிற பாத்திரம் எப்படி இருக்கிறது? அதை ராணிகள் வைத்துக் கொள்வார்கள். அது நீளமான தவளை, அது அடி சிறுத்து வாய் அகன்று வயிறு பருக்காத ஒரு பாத்திரம், ஜோர்தாவளை என்று சொல்கிறோம். அந்த கலாச்சி போல இந்த ஜங்கா இருக்கிறது என்று சொல்வதிலே என்னென்ன பொருத்தங்கள் என்று பார்த்தால் சில ஒப்புமைகள் நமக்கே தெரிகின்றன. முதலிலே நீளமாயும் உருளையுமான வடிவம், அதாவது அதனுடைய அடிப்பக்கத்தை பார்த்தால் வட்டமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி வாய்ப்பக்கத்தை பார்த்தாலும் வட்டமாகத்தான் இருக்கும். அதுதான் உருளை என்று சொல்வது. நீளம் அதிகமாக இருக்கும். மற்ற பாத்திரங்களுக்கெல்லாம் அகலத்தின் அளவுக்கு சமமாக நீளம் இருக்கும். இதற்கு அகலம் குறைவாகவும் நீளம் அகலமாகவும் இருக்கும். அது ஜங்கா என்கிற கணுக்காலுடைய வடிவமைப்பும் அதே மாதிரி தான் இருக்கிறது. அதனாலே வடிவமைப்பிலே ஒப்புமை என்பது ஒன்று. இரண்டாவது, செழிப்புக்கு அடையாளம் என்பது. அதாவது உலகத்திலே எல்லாரும் கலாச்சியை தரித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். விளையாட்டுக்கு கூட கலாச்சி வைத்துக் கொள்வது என்பது சில தனிகர்களுடைய குடும்பங்களில் மட்டும் நடப்பது. குறிப்பாக ராணிகள் தான் வைத்துக் கொள்கிறார்கள். இங்கே ரங்கநாதனுடைய ஜங்காவுக்கு இருக்கிற ஒரு செழிப்பு, ரங்கநாதனுடைய ஜங்காவினுடைய உடைமையாளனுக்கு இருக்கிற செழிப்பு, இது கலாச்சி வைத்துக் கொண்டிருப்பதிலிருந்து தெரிகிறது என்பது இரண்டாவது ஒப்புமை. மூன்றாவது பளபளப்பு, காந்தி, மிளிர்ச்சி என்று தமிழிலே சொல்லலாம், காந்தி என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லலாம். அது அந்த கலாச்சிக்கு ஏன் இருக்கிறது என்றால் அது தங்கத்தாலே பண்ணி வைத்துக் கொண்டிருப்பார்கள். தங்கம் பளபள என்று இருக்கும், மினுக்கும். இங்கே ஜங்காவுக்கு ஏற்கனவே சித்திராகாரமாக அதில் இருக்கிற ஆபரணங்கள் மூலமாகவும் அதற்கு இருக்கிற சுவாபாவிகமான ஒரு பளபளப்பு காந்தியின் மூலமாகவும் அந்த பளபளப்பும் இருப்பது இன்னொரு ஒப்புமையை ஏற்படுத்திவிட்டது. நாலாவதாக விளையாட்டு பொருளாக இருக்கிறது என்று. ராணிகள் ஏன் கலாச்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு லீலை. அதை வைத்துக்கொண்டே ஏதோ விளையாடி கொண்டே இருப்பார்கள். இங்கே ரங்கநாதன் ஜங்கா எப்படி விளையாட்டு பொருளாகிறது என்றால் அவனுடைய திருமேனி மொத்தமுமே அவன் பண்ணுகிற லீலைகளுக்கு ஒரு உபகரணம். ஸ்ரீரங்கத்திலே சேஷசாயியாக ஒரு திருமேனியுடன் ஒரு அர்ச்சா விக்கிரகத்துடன் படுத்திருக்கிறானே, அந்த திருமேனியே கூட அவனுக்கு ஒரு லீலோபகரணம் தான். அதை வைத்துக்கொண்டு அவன் விளையாடுகிறான். இப்படி பல ஒப்புமைகள் ராணியின் கலாச்சிக்கும் ரங்கநாதனின் ஜங்காவுக்கும் இருக்கிற காரணத்தாலே காந்தி லீலா கலாச்சி என்ற இடத்திலே சொன்ன உருவக உவமையானது ஒட்டியும். கலாச்சி என்பதை பற்றி இன்னொரு கிரந்தத்திலே
சுவாமி தேசிகன் இந்த கலாச்சியை பற்றி சொல்லி இருக்கிறார். அந்த இடத்திலேயும் பெருமாளுடைய ஜங்கையைத்தான் கலாச்சி என்கிறார். அதாவது இங்கே சொன்ன அதே கருத்து இன்னொரு நூலிலே இருக்கிறது. அது எந்த நூல் என்றால் அது கூட ஒரு சோபானம் தான். இது பகவத் தியான சோபானம், அது பரமபத சோபானம். பரமபத சோபானம் என்ற சில்லறை ரகசியத்திலே இங்கே படிக்கட்டு போட்டது போல அங்கேயும் ஒரு படிக்கட்டு போட்டிருக்கிறார். பரமபதம் போவதற்கு என்ன வேண்டும், விரக்தி பரமம், விவேக பரமம் என்றெல்லாம் வைத்து படிக்கட்டு படிக்கட்டாக போய் பரமபதத்துக்கு போகிறான் ஜீவன் என்று. அங்கேயும் பரமபதத்துக்கு போன பிறகு அவன் பெருமாளை சேவிக்கிறானே, அந்த சமயத்திலே பெருமாளுடைய திரு அவயவங்களுடைய வர்ணனம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்றால், அங்கே பரமபதநாதனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே பாதாதி கேசாந்த வர்ணனம், இங்கே அர்ச்சாமூர்த்தியான ரங்கநாதனுடைய விக்கிரகத்திலே பாதாதி கேசாந்த வர்ணனம். இங்கேதான் பாதாதி கேசாந்தம் என்பது சரியாக இருக்கிறது. அங்கே கேசாதி பாதாந்தம் கூட மாற்றி கூட வருகிறது. அந்த பரமபத சோபானத்திலே ஜங்காவை பற்றி தேசிகன் என்ன வர்ணித்திருக்கிறார் என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். மணிப்பிரவாளத்திலே ஜனன பதவி ஜங்காலரை ஓடி வந்து விலக்க கடவ, ஜனன பதவி ஜன்ம மார்க்கம், அதிலே ஜங்காலர் ஓடிக்கொண்டிருப்பவர், ஓடு காலிகள், நாமெல்லாம் தான் பத்த ஜீவர்கள். அவர்களை ஓடி வந்து விலக்க கடவ. பெருமாளுடைய ஜங்காவும் ஓடும், நாமும் ஓடுகிறோம். நாம் எதிலே ஓடுகிறோம்? சம்சாரத்திலே ஓடுகிறோம். பெருமாள் எதற்காக ஓடி வருகிறார்? அந்த மாதிரி சம்சாரத்திலே ஓட வேண்டாம் என்று விலக்குவதற்காக அவர் ஓடுகிறார். நம்மை காப்பாற்றுவதற்காக அவர் ஓடி வந்து விலக்குகிறார். விலக்க கடவா என்றால் விலக்க கூடிய என்று அர்த்தம். திவ்ய ஜங்கா காண்டங்களை கண்டு, திவ்யமான ஜங்கா கணுக்கால் என்கிற காண்டங்களை, தண்டுக்களை, கழிகளை, கொம்புகளை கண்டு. யாரு? இந்த ஜீவாத்மா முக்தி அடைந்த பிறகு பெருமாளை, திவ்யமங்கள விக்கிரகத்தை, பரவாசுதேவனுடையதை முதலாக சேவிக்கும் பொழுது, கந்தர்ப்ப காகல கலாச்சி தூணீர மாத்திருக்கை என்னலாம்படி கணுக்கால் இருந்தவா என்று. கந்தர்ப்பன் என்றால் மன்மதன், காகலம் என்றால் எக்காலம் என்கிற இசை கருவி. அது கூட இந்த உருவத்திலேதான் இருக்கும். காகலம் என்கிற வாத்தியம் இருக்கிறதே, அது அடி சிரித்து நுனி பருத்து அப்படி இருக்கும். அதை சொல்லலாமா? வாத்தியம் எவனுடைய வாத்தியம் என்றால் மன்மதனுடைய வாத்தியமாக இருக்குமோ இது என்று. எதற்காக மன்மதனை கொண்டு வருகிறான் என்றால், மன்மதன் ஆசையை தூண்டுவான். அது போலத்தான் இதுவும் நமக்கு பகவானிடம் இருக்கிற பக்தியை தூண்டி விடுகிறது. அர்ச்சாவதார விக்கிரகத்தினுடைய அவயவ தர்சனத்தினாலேயே, அதை சேவித்ததனாலேயே நமக்கு மேல் மேலும் பக்தி மிகுகிறது. நாஸ்திகத்துவம் லயம் பிரஜேத் என்கிறது பிரமாண வச்சனமே கூட. பெருமாளை நாம் போய் சேவித்தோமானால் கோவிலிலே நமக்கு, நம்முடைய புத்தியிலேயும் எல்லாருக்கும் எல்லா வித உணர்வுகளும் கலந்திருக்க கூடும். நமக்கு கூட ஒரு மூலையிலே நாஸ்திகத்துவமும் இருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் பொய்யோ, பெருமாள் இல்லையோ என்றெல்லாம். அந்த நாஸ்திகத்துவம் லயம் பிரஜேதி, இல்லாமல் போய்விடும் நாம் பெருமாளை கோவிலே சேவித்தோமானால் என்கிறது. காகல கலாச்சி தூணீர, தூணீர என்றால் அம்பரா தூணி. முற்காலத்திலே அம்பும் வில்லுமாக இருக்கிற க்ஷத்திரியர்கள் முதுகிலே அம்பரா தூணி என்று ஒரு பையை மாட்டிக்கொண்டிருப்பார்கள். அதிலே அம்பை வைப்பார்கள். அந்த பையுக்கும் இதே ஆகாரம்தான் இருக்கும். அடி சிரித்து நுனி பெருத்ததாக அந்த வாய் வழியாகத்தான் அம்பை வைப்பார்கள். இப்படி காகலத்துக்கும் கலாச்சிக்கும் தூணீரத்துக்கும் இதுதான் மாத்திருக்கை. பெருமாளுடைய ஜங்காதான் மாத்திருக்கை. மாத்திருக்கை என்றால் முன் மாதிரி. ஒரு பெரிய கட்டிடம் முதலியவற்றை நிர்மிப்பவர்கள் ஆரம்பத்திலே சிறியதாக அதற்கு ஒரு மாதிரி பண்ணி வைத்துக் கொள்வார்கள். இதே மாதிரி அதை பண்ண வேண்டும் என்று.
அதற்கு மாதிரிகை என்று பெயர். இப்பொழுது பெருமாளுடைய இந்த ஜங்கையானது கந்தர்ப்பன் இருக்கிறானே மன்மதன், அவனுடைய காகல வாத்தியத்துக்கும் அவனுடைய கலாச்சி பாத்திரத்துக்கும் அவனுடைய அம்பரா தூணைக்கும் மாதிரிகையாக இருக்கலாம் என்று சொல்லும்படியான கணுக்கால் இருந்தவா என்று அங்கே வர்ணனை இருக்கிறது. அங்கேயும் கலாச்சியாக ஜங்காவை வர்ணித்திருக்கிறார், இங்கேயும் அப்படி வர்ணித்திருக்கிறார். அங்கே மன்மதனுடைய கலாச்சி என்கிறார், இங்கே காந்தியினுடைய கலாச்சி என்கிறார். கலாச்சி உத்பிரேட்சை ஒன்று பண்ணுகிறார். உத்பிரேட்சை என்றால் கற்பனையாக ஒரு காரணத்தை இவர் ஏற்படுத்துகிறார். இந்த கலாச்சி பாத்திரம் யாருடையதாக இருக்கும்? தன்னுடைய எண்ணத்தை ஓட்ட விடுகிறார். அதிலே என்ன வஸ்து வைத்திருப்பார்கள்? இது கலாச்சி பாத்திரம் போல இருக்கிறது, அப்படி சொல்லி நிறுத்தி விடுவானேன், யாருடைய கலாச்சி என்று சொல்லலாமே என்பதற்காக கவி தன்னுடைய கற்பனையை பறக்க விடுகிறார். காந்தி என்று ஒருத்தி இருக்கிறாள், அவள் லீலைக்காக வைத்திருக்கிற இந்த கலாச்சி பாத்திரம் அப்படி இருக்குமோ என்று ஒரு உத்பிரேட்சை. பெருமாளுடைய அவயவ காந்தியைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது காந்தி என்பது ஒரு குணம் தானே, அதை ஒரு ஒரு மனுஷியாக எப்படி சொல்லலாம் என்றால், குணத்தை ஒரு ஆளாக சித்தரிக்கிற மரபு இருக்கிறது கவிகள். உதாரணமாக தயா தேவி என்று சொல்கிறோம். தயா என்கிற குணத்தை ஒரு தேவியாக நாம் ஒரு உரு கொடுத்து அதற்கு பிறகு அவளை புகழ்கிறோம். அதே மாதிரி காந்தி என்கிறவளை ஒரு ராணியாக சித்தரித்திருக்கிறார். அப்படி இருந்தால் அதில் என்ன பொருத்தம் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று இருக்கிறது, அது யாருடையது என்று நான் கற்பனை பண்ண வேண்டும். நான் அதன் அருகில் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பேன். அருகில் இருக்கிறது யார் என்று பார்த்தால் பெருமாளுடைய காந்தி தான் அங்கே இருக்கிறது. காந்தி மட்டுமே தெரிகிறது. ஆனால் காந்தி இந்த கலாத்தியை வைத்துக் கொண்டிருப்பாளா? அவள் என்ன ராணியா என்றார். காந்தி போல, காந்தி என்பவள் ராணி போலத்தான் இருக்கிறாள். அதாவது அந்த பெருமாளுடைய காந்தி, நாம் ராணியை பார்த்தால் எப்படி வாயை பிளந்து அழகை ரசிப்போமோ அதே மாதிரிதான் பெருமாளுடைய காந்தியை பார்த்தாலும் அத்தியுதமாக இருக்கிறதே என்று நாம் ரசிக்கிறோம். அதனாலே ராணி போலத்தான் காந்தி இருக்கிறாள், அவள் தான் பக்கத்திலே இருக்கிறாள். காந்தி என்பது ஸ்ரீலிங்க பதம் என்பது இங்கே பொருத்தமாகிவிட்டது. அவளுடைய கலாச்சியாகத்தான் இது இருக்கும் என்று ஒரு உத்பிரேட்சை பண்ணி ஆயிற்று. அடுத்ததாக மூன்றாவது வேடிக்கை. இப்படி காந்தி ராணி என்று வேண்டாம், ஒரு ஹேதுவை உத்பிரேட்சை பண்ணுபவன் மாற்றிக்கூட உத்பிரேட்சை பண்ணலாம் அல்லவா? சிறிது சிறிதாக மேலே இருந்து வழிந்து காந்திகள் இந்த பாத்திரத்திலே விழுகின்றன என்று. பகவானுடைய காந்திகள், நம்மெல்லாம் அழகு வழிகிறது என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி காந்தி என்கிற மிளிர்ச்சி, காந்தி என்கிற ஒரு பளபளப்பு, அது அப்படியே வழிகிறது பெருமாளுக்கு. அதை பிடித்துக்கொள்ள, சொட்டு சொட்டாக வழிந்தால் அதை பிடித்துக்கொள்ள ஒரு பாத்திரம் வேண்டுமே. அதுதான் இந்த கணுக்கால் என்கிற பாத்திரமாக இருக்குமோ என்று. இப்பொழுது காந்தி லீலா கலாட்சிக்கு வேறு அர்த்தம் சொல்லிவிட்டோம். காந்தி என்பவளுக்கு உரியதான கலாச்சி என்று சொல்லாமல், காந்தி என்பதை வைக்கிற கலாச்சி, அந்த பாத்திரத்தில் இருக்கிற வஸ்து காந்தி என்பது, காந்தி பெருமாளிடம்தான் இருக்கிறது, அது வழிகிறது, அதை இந்த பாத்திரம் பிடித்துக் கொள்ளுகிறது என்று. அப்படி இரண்டாவது உத்பிரேட்சை. இப்பொழுது வேடிக்கை என்ன என்றால், காந்தி பாத்திரத்தை வைத்துக் கொள்ளுமா அல்லது பாத்திரம் காந்தியை வைத்துக் கொள்ளுமா? முதல் அர்த்தம் சொன்னோமானால் காந்தி என்ற ஒருவள் இந்த பாத்திரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று முதலிலே அர்த்தம் சொன்னோம். இரண்டாவது அர்த்தம், இந்த பாத்திரமானது காந்தியை தன்னிடம் வைத்துக் கொண்டிருக்கிறது, ஏனென்றால் அது கீழே விழுகும் போல இருக்கிறது. இரண்டு விதமாகவும் காந்தி லீலா கலாச்சி என்பதற்கு அர்த்தம் சொல்ல முடிவதாலே இது இன்னொரு வேடிக்கையாகிவிட்டது. கவிகள் வேடிக்கையாக பேசுவார்கள். நாம் பேசுகிற அதே வார்த்தைகளை அவர் பேசினாலும் கூட அதிலே வேடிக்கை வார்த்தைகளை மேலும் நுழைத்து பேசுவார்கள். நாம் பேசினால் என்ன பேசுவோம்?
ரங்கநாதனுடைய ஜங்கா கணுவானது மிகவும் அழகாக இருக்கிறது, என் மனமதிலே லயிக்கிறது என்று சொல்லி நிறுத்தி விடுவோம். உவமைகள் உட்பிரேட்சைகள் எல்லாம் கவிகள் சேர்க்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு இன்னும் சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கிறது. அர்த்த புஷ்டி என்றால் பதம் என்னவோ ஒன்றே ஒன்றுதான் இருக்கும், அதுக்கு அர்த்தம் என்ன என்று யோசித்து பார்த்தோமானால் ரொம்பவும் புஷ்டமான அர்த்தம் இருக்கும், அதிகமான அர்த்தம் இருக்கும். ஒரு வியாக்கியாத்தா சொல்லுகிறார், அந்த வியாக்கியாத்தாவின் பெயர் சின்னாமு ரங்கநாதாச்சாரியார் என்பவர், கும்பகோணத்தை சேர்ந்தவர். அவர் காந்தி லீலா கலாச்சியம் என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதுகிறார், கலாச்சிக்கு உபாதான திரவியம் தாத்துக்களன்றிக்கே காந்திகளேயாய் அந்த காந்திகளாலே நிர்மிதமாயிருக்கும் என்றபடி என்று. இவர் இதுவரையில் சொன்ன ரெண்டு கருத்தையும் விட்டுவிட்டு மூன்றாவது கருத்து சொல்கிறார். இந்த கலாச்சி என்கிற ராணிகளுடைய பாத்திரத்தை எதாலே பண்ணி இருப்பார்கள் என்றால் வெள்ளியாலே பண்ணி தங்கமெல்லாம் பூசி இருப்பார்கள் அல்லது தங்க பாத்திரமாவே வைத்திருப்பார்கள் என்றெல்லாம். உபாதான திரவியம் என்பது ஒரு தாத்துவாக இருக்கும். தாத்து என்று இங்கே சொன்னதே வெள்ளி, தங்கம், இரும்பு முதலியவற்றுக்கெல்லாம் தாத்து என்று பெயர். உபாதான திரவியம் என்றால் மூலப்பொருள். எந்த மூலப்பொருளை வைத்துக்கொண்டு இந்த பாத்திரம் நிர்மிதம் ஆயிற்றோ அந்த மூலப்பொருள் இந்த பாத்திரத்துக்கு உபாதான திரவியம். உதாரணமாக ஒரு குயவன் மண்ணை வைத்துக்கொண்டு குடத்தை பண்ணினானால் அந்த குடத்துக்கு மண் என்பது உபாதான திரவியம். ராணிகள் வைத்துக் கொண்டிருக்கிற கலாச்சிக்கு பொதுவாக உபாதான திரவியம் தாத்துக்களாக இருக்கும், அதுவும் உயர்ந்த தாத்துக்களாக வெள்ளியோ தங்கமோ இருக்கும். ஆனால் இப்பொழுது பெருமாள் வைத்துக் கொண்டிருக்கிறாரே ஜானுவுக்கு கீழே இருக்கிற ஜங்கா என்கிற கலாச்சி, அந்த கலாச்சிக்கு உபாதான திரவியம் எது என்று யோசித்து பார்த்தோமானால் அது தாத்துக்கள் அன்றிக்கே. வெள்ளியோ தங்கமோ அப்படியெல்லாம் கிடையாது, காந்திகளேயாய். பெருமாளுடைய அவயவ காந்தி இருக்கிறதே அதாலேயே அந்த ஜங்காவை நிர்மாணம் பண்ணிவிட்டார்கள். அந்த காந்திகளாலே நிர்மிதமாயிருக்கும் என்றபடி அதுதான் ஜங்கா என்கிற பாத்திரம். பெருமாளுடைய அவயவ காந்தி என்பதனாலே பண்ணப்பட்ட பாத்திரம் என்பது காந்தி லீலா கலாச்சிக்கு அர்த்தம். காந்தி கலாச்சி என்றால் தங்க கிண்ணம், வெள்ளிக்கப்பு என்று சொல்வது போல காந்தி கலாச்சி, காந்தியாலேயே பண்ணிவிட்டது என்று. ஆக இதுவரையில் காந்தி லீலா கலாச்சி என்பதற்கு 3 விதமாக விக்கிரக வாக்கியம் சொல்லி பார்த்தோம். காந்தி என்பவளுடைய லீலா கலாச்சி என்று ஒருவர் சொல்லுகிறார், காந்திகளை அதற்குள்ளே வைத்துக் கொண்ட கலாச்சி என்று இன்னொருவர் சொல்லுகிறார், காந்தியாலே தயாரித்த லீலா கலாச்சி என்று இப்பொழுது பார்க்கிற சின்னாமு சுவாமி சொல்லுகிறார். ஆக இவ்வளவு அர்த்தங்கள் 3 விதமாகவும் அர்த்தம் சொல்லிக் கொள்ளலாம். ஏனென்றால் அது சமஸ்த பதமாக இருக்கிறது. சமாசத்துக்கு விக்கிரகம் நம்ம இஷ்டப்படி சொல்லிக் கொள்ளலாம். இதனாலே இங்கே ஒரு அர்த்த புஷ்டி ஏற்படுகிறது, நிறைய அர்த்தங்கள் கிடைக்கின்றன. அதற்கடுத்ததாக இன்னொரு சுவாரஸ்யத்தை நாம் பார்க்க போகிறோம். இதை வேடிக்கை என்று சொல்ல முடியாது, கொஞ்சம் அர்த்த புஷ்டி என்பதிலே சேர்த்துக் கொள்ளலாம். இன்னொரு அர்த்தமும் உள்மறைந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. பெருமாளுக்கு ஒரு திருகுணம் இதிலே வெளிப்படுகிறது. நாம் குணத்தை எங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பெருமாளுடைய ஜங்கா என்ற அவயவம் பண்ணுகிற அழகு, ஆபரணம், சோபை, காரியம், பிரயோஜனம், இதைத்தானே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெருமாளுடைய திருக்குணத்தை சொல்லவில்லையே என்றால் இதிலே ஒரு திருக்குணம் வந்திருக்கிறது. அது ஆஸ்ரித வாத்சல்யம் என்கிற திருக்குணம். இந்த ஸ்லோகத்தில் அது எங்கே வந்திருக்கிறது என்றால், பெருமாளை யுதிஷ்டிரர் முதலிய பாண்டவர்கள் ஆசிரியித்தார்கள். அந்த ஆசிரித்தர்களிடம் அவர்களுக்கு பெருமாளுக்கு வாத்சல்யம் அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவர்களுக்காக ஒரு காரியம் பண்ண வேண்டும் என்றால் மிகவும் ஆசையோடு ஓடி ஓடி பண்ணுகிறார் பெருமாள். அது தாழ்ந்த செயலாக இருந்தாலும் சரி, தூது போவது என்பது, ஒரு ராஜாவுக்கு ஒருவன் தூது போகிறான் என்றால் அது தாழ்ந்த செயல். எப்படிப்பட்டவன் தூது போவான் என்றால் அவனே பெரிய வீர தீர பராக்கிரமசாலியாக ராஜாவாக இருக்க மாட்டான். அவன் ஏதோ செய்தி கொண்டு போகிற ஒரு சேவகன், அப்படிப்பட்டவன் தான் தூது போவான். இப்பொழுது கிருஷ்ணன் ஆனே துவாரகாதீசனாக இருந்து உத்தம புருஷனாக இருக்க செய்தேயும் ஏன் பாண்டவர்களுக்கு தூது போனார் என்றால், பாண்டவர்கள் இவருக்கு ஆசிரித்தர்கள்.
அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதிலே இவனுக்கு வாத்சல்யம் அதிகம், உற்சாகம் அதிகம். அதனாலே நானே போகிறேன், உன் பக்கமாக செய்தியை சொல்வதற்கு துரியோதன சபைக்கு நானே போகிறேன் என்று அவன் முன் வந்து ஒரு தாழ்ந்த செயலை கூட உற்சாகத்தோடு செய்கிறான் என்றால் பெருமாளுக்கு ஆஸ்ரித வாத்சல்யம் எவ்வளவு இருக்கும் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த விற்த்தாந்தத்தை இந்த இடத்திலே ஜங்காவர்ணனத்திலே இட்டதனாலே அடுத்து சொன்னது பொருத்தமாகிறது. மதாத்மா, என்னுடைய ஆத்மா கூட ஜனன பதவியிலே இனி ஓடாது. ஏன் என்றால் நானும் பகவானை ஆசிரயித்து விட்டேன். பகவானை பாண்டவர்கள் ஆசிரயித்த காரணத்தினாலே அவர்களுக்காக பகவான் இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஓடி ஓடி போய் உதவி புரிபவன் என்று இருந்தால், நானும் இன்றைக்கு ரங்கநாதனை ஆசிரயித்திருக்கிறேனே, எனக்கும் அவர் இவ்வளவு தூரம் வாத்சல்யத்தோடு தானே என்னிடமும் இருப்பார். அதனாலே நம்மையும் ரட்சிப்பான் என்கிற தெம்பு எனக்கு பிறக்கிறது. அதனாலே நான் ஜனன பதவி ஜாங்கியத்துவம் ஜகாதி, இனி எனக்கு ஜன்மங்கள் இருக்காது என்கிற உறுதி எனக்கு ஏற்படுகிறது. அவனுடைய ஆஸ்ரித வாத்சல்யத்தை கேள்விப்பட்டால், புரிந்து கொண்டால் எனக்கு அந்த நம்பிக்கை அதிகமாகிறது. அதனாலே ஜங்கையை பார்த்தவுடனே ஜனன பதவியில் நான் ஓடமாட்டேன் என்று நிச்சயமாக சொல்வதற்கு காரணம், அவன் பாண்டவ தூதனாக போன பொழுது திருத்தர கதியா இருந்தது காரணம். ஆக ஜங்காவுக்கு திருத்தர கதி என்றிட்ட விசேஷணமானது இந்த அபிப்பிராயத்தை உள்ளடக்கி இருக்கிறபடியினாலே, இப்படி விசேஷணங்களை இடும் பொழுது அபிப்பிராயங்களை உள்ளடக்கி போட்டால் அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் அலங்கார சாஸ்திரக்காரர்கள், பரிகர அலங்காரம் என்று. பெயர் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். நாம் இங்கே போட்ட சித்திராக்காராம் என்பதை ஏன் போட்டார், சாருவிருத்தானுபூர்வம் என்பதை ஏன் போட்டார்? ஒவ்வொரு விசேஷணமும் ஒரு அபிப்பிராயத்தோடு கூட தானே இருக்கும் என்றால், அந்த விசேஷணத்துக்கு அர்த்தமான அபிப்பிராயத்தை பற்றி நாம் இப்பொழுது சொல்லவில்லை. அந்த விசேஷணத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகு இந்த அர்த்தமுள்ள விசேஷணத்தை இங்கே எதற்காக இட வேண்டும் என்று யோசித்தோமானால், அப்பொழுது வேறொரு பொருத்தம், வேறொரு அபிப்பிராயம் நமக்கு புரிந்தால், அப்பொழுது இந்த விசேஷணம் நன்றாகத்தான் போட்டிருக்கிறார் என்று பரிகர அலங்காரத்தை நாம் ரசித்தவர்களாகிறோம். இங்கே அது மாதிரிதான் ரசிக்கிறோம். திருத்தர கதிம் என்ற விசேஷணத்திலே ஓடி ஓடி போனவராயிற்றே என்றால், எனக்கு கூட அவர் ஆசிரியத்தனான எனக்கு கூட அவர் நிச்சயமாக ஓடி ஓடி ரட்சிப்பார் என்கிற தெம்பு பிறக்கிறது என்கிற அபிப்பிராயம் இருக்கிறபடியினாலே அதை ரசிக்க வேண்டும். அது பரிகர அலங்காரம் என்பது. அதற்கடுத்தது இன்னொரு இலக்கிய நயம். சுவாமி தேசிகன் போன்ற கவிகள் எல்லாருமே தங்களுக்கு முற்பட்ட கவிகள், தங்களுக்கு மதிப்புக்குரிய கவிகள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய பதங்களை அப்படியே பிரயோகிப்பார்கள். அது அவர்களை கௌரவப்படுத்துகிற நோக்கத்தோடு பண்ணுவார்கள். அந்த பதத்தை பிரயோகித்தவுடனே வேறொரு முற்பட்ட கவியினுடைய காவியம் ஞாபகம் வரும். அந்த கவியையும் சேர்ந்து நாம் பாராட்டுவோம். அதே மாதிரிதான் பூர்வர்களுடைய பத பிரயோகத்தை இங்கே பண்ணி தனக்கு முற்பட்ட கவிகளை நினைக்கும்படி நம்மை பண்ணுகிறார். அதுவே கூட ஒரு இலக்கிய நயம். விற்த்தானுபூர்வா என்று இருக்கிறது, சாரு விற்த்தானுபூர்வம் என்ற இடத்துல. அந்த விற்த்தானுபூர்வா என்ற பதம் மகாகவி காளிதாசனாலே இதே மாதிரி ஒரு ஜங்காவர்ணன பிரகரணத்திலே கையாளப்பட்ட பதமாயிருக்கிறது. அவன் போட்ட அதே பதத்தை காளிதாசன் உள்ளிட்ட பஞ்சமகா கவிகளுடைய பஞ்சமகா காவியங்களையும் இவர் படித்திருப்பார். அவன் போட்ட ஜங்காவர்ணனத்திலே போட்ட விற்த்தானுபூர்வா என்ற பதத்தை இவர் அப்படியே போட்டிருக்கிறார். ஆரு விற்த்தானுபூர்வாம் என்று. காளிதாசன் எந்த ஜங்காவர்ணனத்திலே போட்டான் என்றால், அவன் குமார சம்பவம் என்று ஒரு காவியம் எழுதியிருக்கிறான். அந்த குமார சம்பவத்திலே பார்வதி தேவிதான் குமாரனுக்கு, அதாவது முருகப் பெருமாளுக்கு, சுப்பிரமணியனுக்கு, ஸ்கந்தனுக்கு மாதாவானவள். அந்த ஸ்கந்தோத்பத்தியை வர்ணிக்கிற காவியம் தான் குமார சம்பவம். அதிலே பார்வதியை வர்ணிக்கும் பொழுது அவளுடைய ஜங்கா எப்படி இருந்தது என்றால் விற்த்தானுபூர்வா என்று அந்த பதத்தை இட்டிருக்கிறான். அதே பதத்தை இங்கே கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி சாரு விருத்தே என்று இருக்கிறது. சாரு விற்த்தானுபூர்வம்ல
அந்த பதத்தை யார் பிரயோகித்திருக்கிறார்? இதே மாதிரி ஜங்கா வர்ணனம் பண்ணும் பொழுது ஆதிசங்கரர் சாருவிருத்தே என்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி பெருமாளுடைய ஜங்கா வர்ணனம் தான் பண்ணுகிறார். ஆதிசங்கரர் விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம் என்று ஒன்று இயற்றியிருக்கிறார். இந்த காளிதாசர், ஆதிசங்கரர் இவர்கள் எல்லாம் தேசிகனுக்கு முற்பட்டவர்கள். அவர்களுடைய கிரந்தங்களை எல்லாம் நிச்சயமாக தேசிகன் வாசித்திருக்கிறார். அவர் அந்த கிரந்தங்களை ரசித்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். அவற்றுக்கு மதிப்பு கொடுத்து அதில் இருக்கிற பதங்களையே இங்கே போட்டிருக்கிறார் என்பது நாம் சொல்லுகிற விஷயம். சாரு விருத்தே என்று பெருமாளுடைய ஜங்கையை அவர் சொல்லுகிறார். அதற்கடுத்தது தூது போகச்ச ஓடி போனார் அப்படிங்கிறது எங்க இருக்கு? பூர்வர்கள் பிரயோகத்திலே தூத்திய துருத்தர கதி என்று இருக்கிறதா என்று கேட்டால் நாம் மகாபாரதத்தில் தேடினால் கிடைக்காது. ஏன் கிடைக்காது என்றால் மகாபாரதத்தில் என்ன இருக்கிறது? அவர் தூது போகும்பொழுது தேரில் ஏறி போய்விட்டார் என்று இருக்கிறது. ஓடுவதற்கான பிரகரணம் இங்கே வைத்துக் கொள்ளவில்லை. என்ன கருத்து என்றால் அவருக்கு தூத்தியத்திலே அதிக ஆர்வம், அதிக ஆவல், அதிகம் உத்சுகராக இருந்தார் என்ற இந்த கருத்தானது பூர்வர்கள் சொன்னதுதான். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே பட்டர் அப்படி சொல்லி இருக்கிறார். பாண்டவர்களுக்காக தூதனாக போகும்பொழுது தௌத்திய பிரசங்கோத்சுகம் என்று அவருடைய வார்த்தை. இந்த தூத்தியம் என்கிற பிரசங்கத்துல என்ன உத்சுகம், எவ்வளவு ஆவலோடு பண்ணினார் தெரியுமா என்று அதை சொல்வதற்காகத்தான் இங்கே தூத்திய துருதர கதிம் என்று. இன்னொரு கருத்து 4வது பாதத்திலே இருக்கிறது. நாம் பெருமாளுடைய அவயவங்களை சேவித்தோமானால் மோட்சம் கிடைக்கும் என்று. அதுவும் பூர்வர்களுடைய கருத்து தான். அதாவது பிரமாண வச்சனங்கள், ஸ்மிருதி வச்சனங்கள் சொல்லுகின்றன அர்ச்சாமூர்த்தியினுடைய தரிசனமானது மோட்சம் தர வல்லது என்று. ரகசியத்திரை சாரத்தில் இதற்காக என்றே ஒரு பத்தி இருக்கிறது. அர்ச்சாமூர்த்திக்கு கூட மோட்சம் தருகிற சாமர்த்தியம் இருக்கிறது என்று. அதற்கு பிறகு திருஷ்டுவா என்று ஒரு பதம் இருக்கிறதே, பார்த்தாலே பலன் கிடைக்கும் என்று. என்றால் பார்ப்பது என்பது தியானிப்பதற்குத்தான் பெயர் உபனிஷத்திலே, தரிசனாகாரமான தியானம் என்று. பார்த்தால் பாவம் தீரும் என்று உபனிஷத்து சொல்லுகிறது. பரமாத்மாவை பார்த்தால் க்ஷீயந்தே சாஸ்ய பாபானி என்று முண்டகோபனிஷத்து. தஸ்மின் திருஷ்டே பராவரே, திருஷ்டா என்கிற பதம் தான் அங்கே. இப்படியாக பதங்கள் காட்டுகிற கருத்துகள் எல்லாமே தன்னுடைய முன்னோர்கள், தன் மதிப்புக்குரிய முன்னோர்கள் இட்ட அதே கருத்துகளையும் பதங்களையும் கடன் வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதே கூட ஒரு இலக்கிய நயம். இந்த இலக்கிய நயத்தை நாம் இன்னும் சிறிது பார்க்க போகிறோம். காளிதாசனுடைய ஸ்லோகம். விருத்தானுபூர்வே சனசாதி தீர்கே ஜங்கே சுபே சிருஷ்டவதஸ்ததீயே சேஷாங்க நிர்மாண விதௌ விதாது லாவண்ய உற்பத்திய மொத்தத்துக்கும் அர்த்தம் சொல்லிக் கொண்டு போனால் நாழியாகிவிடும். முதல் அர்த்தத்திலே விருத்தானுபூர்வே ஜங்கே என்று இருக்கிறது. சுபமான இந்த கணுக்கால்கள் விருத்தானுபூர்வங்களாக இருக்கின்றன என்று அந்த பதத்தை தான் கடன் வாங்கி கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தது ஆதிசங்கரர். ஸ்ரீமத்யௌ சாரு விருத்தே சூரீந்திரை ஸ்தூயமானே சுரகுல சுகதே சூதிதாராதி சங்கே ஜங்கே நாராயணியே. வழக்கம் போல மற்ற கவிஞர்கள் போல இவரும் வார்த்தை பதாரம்ப அனுப்பிராசத்தை வைத்திருக்கிறார். சூரீந்திரை ஸ்தூயமானே சுரகுல சுகதே சூதித என்று எல்லாம் சூவிலேயே ஆரம்பிக்கிற பதங்களை வைத்து அடுக்கி இருக்கிறார். அது இருக்கட்டும். அராதி சங்கே ஜங்கே, சங்கே ஜங்கே என்றதை பக்கத்தில் வைத்து ஒரு வார்த்தை வேடிக்கை பண்ணியிருக்கிறார். நாம் சொல்வது அதில்லை. அதற்கு முன்னே சாரு விருத்தே என்று ஒரு பதம் இருக்கிறது அல்லவா? சாரு ரமணீயமாகவும் விருத்தம் உருண்டு திரண்டதாகவும் இருக்கின்றன என்று. அந்த சாரு விருத்த என்கிற பதத்தை இங்கே பகவத்யான சோபானத்திலே சாரு விருத்தானுபூர்வம் என்று இட்டிருக்கிறார் என்பது. அதற்கடுத்தது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்து ஸ்லோகம். யத் பிருந்தாவன பண்டிதம். அந்த ஸ்லோகமானது பெருமாளுடைய திருவடியை வர்ணிப்பதற்காக வந்தது. அதிலே யதி தூத்திய பிரசங்கோத்சுகம் என்று தூத்தியம் என்கிற காரியத்திலே உத்சுகமாக ஆர்வமாக இருந்தது என்று
அதைத்தான் இங்கே தூத்தியதுருதரகதிம் என்று அனுவதித்திருக்கிறார். இப்பொழுது சில பேர் ஆட்சேபிக்கிறார்கள், பெருமாள் தூதுக்கு ஓடினதாக கதையே இல்லையே, தூத்திய துருத்த தரகத்தியம் என்று எப்படி சொல்லலாம் என்று நாம் எப்பொழுது எப்படி சமாளித்தோம். ஓடினார் என்பதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால், தூத்திய விஷயத்திலே அவருடைய மனோகத்தி துருத்தரமாயிற்று என்ற அர்த்தம். அவருக்கு உற்சாகம் பெருகிற்று, மனசிலே ஆஹா நாம் தூதர் ஆக போகிறோம் என்கிற ஆர்வம் மேலிட்டது. அதைத்தான் துருத்தர கதி என்கிறார் என்று சொல்லி சமாளிக்கிறோம். பாரதத்திலே எப்படி இருக்கிறது? அதுதானே நமக்கெல்லாம் பிரமாணம். இப்பொழுது இந்த கதையே பாரத கதை தானே. ஆருரோகரதம் சௌரிஹி உத்தமைர்வாஜிபிர்யுதம். உத்தமமான குதிரைகள் பூட்டின ஒரு தேரிலே சௌரியான கிருஷ்ணனானவன் ஏறிக்கொண்டு தூது போனான் என்றுதான் அங்கே இருக்கிறது. ஆனால் பிற்கால கவிகள் எல்லாம் அதை சற்று மாற்றி விட்டார்கள். உதாரணமாக சங்க கால தமிழை சேர்ந்த சிலப்பதிகாரம் என்கிற புஸ்தகம் அது என்ன சொல்லுகிறது? நடந்த அடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்த அடி என்று, பஞ்சவர்க்கு தூதாக இந்த அடி நடந்தது என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. தேசிக பிரபந்தத்திலே தேசிகன் திருவடி வர்ணனம் வரும்பொழுது ஒரு சக்கட்டமுடைய என்று இந்த சக்கட்டாசுர வதம் பண்ணின திருவடி என்று திருவடியை பற்றி சொல்லும் பொழுது பஞ்சவர்க்கு தூது போன திருவடி என்பதையும் அங்கே சொல்லி இருக்கிறார். ஒரு நெறியொருதரு மண்விடு தூது குகந்தன. இதே பெரிய பெருமாள் இருக்கிறாரே ரங்கநாதன், அவருடைய திருவடியைத்தான் இப்படி சொல்கிறார், பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களே என்று. ஆஹா, பிற்கால கவிகள் எல்லாம் தூதுக்கு நடந்ததாக சொல்லுகிறார். மகாபாரதமோ தூதுக்கு தேரிலே போனதாக சொல்லுகிறது. அதனாலே நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, பாண்டவ தூதனாய் இருப்பவன் நடந்து போனானா தேரில் போனானா என்று. நாம் இப்பொழுது என்ன பதில் சொல்லுகிறோம்? தேரில் போனால் கூட அந்த காரியத்திலே அவன் உத்சுகனாக போனதனாலே ஓடினான் என்று சொல்கிறார். இதுதான் பட்டர் தருகிற விளக்கம். இரண்டாவது பதில், தேரில் போனால் கூட அந்த தேருக்கு ஓடுவது, தேரில் இருந்து இறங்கி ஓடுவது அதெல்லாம் இருக்கிறபடியினாலே ஓடினான் என்பதும் சரிதான். தேரில் போன பகுதியிலே ஓடவில்லை, பிறகு தேரிலிருந்து இறங்கிற பிறகு ஓடினான், தேரிலிருந்து தேருக்கு போகும்போது ஓடினான், அதுவும் இரண்டும் இருக்கட்டுமே என்று. வாஸ்தவத்திலே இன்றைக்கு கூட தேவாலயங்களிலே ரதோத்சவம் நடக்கும் பொழுது பெருமாள் தேருக்கு எழுந்தருளும் பொழுது மற்ற வாகனங்களில் போவதை விட அதிகமாக ஓடி போவார். தேருக்கு போவது என்றாலே ஓடி போவது, தேரிலிருந்து இறங்கி ஓடி வருவார். ஆகா, தேரில் போவதும் ஓட்டத்தையும் உள்ளடக்கியதுதான் என்று ஒரு. இது தவிர இன்னொரு சமாதானமும் இருக்கிறது. அது என்ன என்றால், ஆஸ்ரிதர்களை காப்பாற்றப் போவதற்கு அவன் ஒரு வாகனத்தில் போனால் கூட ஓடி போவான் என்று வச்சனங்கள் இருக்கின்றன. ஆகர்ஷன் த்விஜராஜமப்யதிஜவாதே, கஜேந்திரன் ஆதி மூலமே என்று கத்தின பொழுது பெருமாள் ஓடோடி வந்தார் என்று சொல்கிறோம். அவர் கருடன் மேல் பறந்து வந்ததாகத்தானே புராணம் சொல்லுகிறது என்றார். நாம் என்ன சொல்கிறோம்? ஆகர்ஷன் த்விஜராஜமபி, தான் ஏறிக்கொண்டிருக்கிற வாகனமான கருடனை கூட இன்னும் வேகமாக போகும்படியாக ஆகர்ஷித்துக் கொண்டு ஓடி வந்தார் என்று. தாக்ஷ்யமாருஹ்ய தாவன்னே, தாக்ஷ்யம் கருடனை ஆருஹ்ய ஏறிக்கொண்டு கருடன் மேலே அமர்ந்து கொண்டு தாவன் ஓடிக்கொண்டு என்கிறார். இது என்ன? கருடன் மேலே அமர்ந்த பிறகு கருடன் தானே ஓடும், இவர் என்ன ஓடினார் என்றால் இவரும் அந்த கருடனையும் ஓட்டம் பிடிக்க பண்ணினதுனாலே ஓடிக்கொண்டு. குக்ஷா தக்ஷாந்தகஸ்ய ஸ்கலதி வலஜித குஞ்சரி கஞ்சரீதி, இதிலே கூட அந்த பெருமாள் கஜேந்திர ரட்சணத்துக்கு ஓடி வந்ததைத்தான் சொல்கிறார். கஜேந்திர ரக்ஷா த்வரிதம் பவந்தம், அஷ்டபுதாஷ்டகம் ஆரம்பமே கஜேந்திர ரட்சைக்காக த்வரிதம் வேகப்படுகிறாய் நீ. சரணாகத சந்திராண துவராத்விகுணபாகுணா, பெருமாளுக்கு துவரை ஏற்படுகிறது, அவசரம் ஏற்படுகிறது. சரணாகதர்களை ரட்சிப்பதிலே அவன் நிதானப்படுவதில்லை, அவசரப்படுகிறான் என்று. ஆசிரிதர்களுக்காக ஆசிரித ரட்சணத்துக்காக அவன் ஒரு காரியம் செய்யும் பொழுது அதிலே அவன் அவசரம் காட்டுகிறான், முனைப்பு காட்டுகிறான். அதனாலே இங்கே தேரிலே போனானா ஓடி போனானா என்றால் தேரையும் வேகமாக செலுத்தி கொண்டு ஓடினான் என்று அர்த்தம்.
இது சமாதானம். பொழுது தூத்தியத்ருதரகதிம் என்பதை ரசித்தோம். அதற்கடுத்ததாக கேது என்கிற ஒரு அலங்காரத்தை ரசிக்கப் போகிறோம். கவிகள் எல்லாவற்றையும் பிட்டு பிட்டு வைக்க மாட்டார்கள், இலைமறை காய் மறைவாக பேசுவார்கள். இந்த ஜங்காவை நாம் சேவித்தோமானால் அதன் விளைவாகத்தான் ஜாங்கிகத்துவம் போகும் என்று சொல்வது அதான் கருத்து. ஆனால் அது இங்கே சொல்லி இருக்கிறார், அதனுடைய பலன் இது என்றால் சொல்லவில்லை. ஜங்காம் திருஷ்டுவா ஜனன பதவி ஜாங்கிகத்துவம் ஜகாதி என்று சொல்லும் பொழுது அதன் பலனாக என்று சொல்லவில்லை. ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து சொன்னதனாலே இங்கே ஒன்றுக்கொன்று ஒன்று கேது ஒன்று விளைவு என்கிறது தொக்கி இருக்கிற அலங்காரமாக இருக்கிறது. அதை ஹேதுவாக கூறுகிற பதம் இல்லை, அல்லது அதனாலே என்று சொல்கிற பஞ்சமி விபக்தி இல்லை. இருந்தாலும் கூட ஜங்கா தர்சனத்தை ஜாங்கிகத்வஹானத்துக்கு ஹேதுவாக சொல்லுகிறார் என்பது நமக்கு புரிகிறது. அதனாலே இதற்கு ஹேது அலங்காரம் என்று பெயர். ஏன் ஜங்காவை பார்த்தால் நாம் ஓட்டத்தை நிறுத்திவிடுகிறோம் என்பதை இந்த கவி இந்த ஸ்லோகத்திலே விதம் விதமாக சொல்லி இருக்கிறார் என்பதை நாம் ரசிக்கப் போகிறோம். ஒருவர் இதை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்? இந்த ஜங்காவை பார்த்த பிறகு நமக்கு என்ன தோன்றுகிறது? இந்த ஜங்காவோடு நாம் போட்டி போட முடியாது, இது துருததர கதி, வேகம் வேகமாக தூது போகும்போது ஓடின ஜங்கா. அதை பார்த்த உடனே என்னுடைய மனசானது மதாத்மா ஓட்டத்தையே நிறுத்திவிட்டது. இப்படி ஒரு விளக்கத்தை ஒரு வியாக்கியாதா தருகிறார். என் மனசு வேகமாக தான் ஓடிக்கொண்டிருந்தது, என்னுடைய ஆத்மா ஜனன பதவியிலே உருண்டு கொண்டேதான் இருந்தது. பெருமாளுடைய திருவடியை வந்து சேவித்த பொழுது அந்த ஜங்காவுக்கு இருக்கிற துருத்தர கதி என் ஓட்டத்தை காட்டிலும் அதன் ஓட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் போல் இருக்கிறதே என்பதை ஒரு சமயம் நினைத்து பார்க்கும் பொழுது எனக்கு ஓட்டமே வேண்டாம் என்று ஆகிவிட்டது என்று வலையப்பேட்டை சுவாமியினுடைய வியாக்கியானம். இன்னொரு விதமான கருத்து, இந்த ஜங்காவை சேவித்தேன், சேவித்தவுடனே எனக்கு புத்தியிலே ஒரு நல்லது ஏற்பட்டது. பெருமாளை சேவித்தால் நம்முடைய புத்தி மாறும். அதுதானே நாஸ்திகத்துவம் லயம் பிரஜேத்து முதலிய பிரமாணங்கள் சொல்லுகின்றன. ரங்கநாதனுடைய ஜங்காவை சேவித்த உடனே எனக்கு நல்ல புத்தி ஏற்பட்ட உடனே சம்சாரம் வேண்டாம், விரக்தி இருக்கட்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அதனாலே மதாத்மா என்னுடைய மனசானது ஜனன பதவி ஜாங்கிகத்துவம் என்பதை ஜகாதி விட்டு விடுகிறது. இனி இது நமக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று எண்ணுகிறது என்றும் அர்த்தம் சொல்ல இடம் இருக்கிறது. ஜாங்கிகத்துவம் ஜஹாதி, ஜஹாதி என்றால் விட்டுவிடுகிறது என்ற அர்த்தம். இப்பொழுது என்னுடைய ஆத்மாவானது பிறவி சுழற்சியை விட்டுவிடுகிறது என்றால் ஆத்மாவுக்கு மோட்சம் கிடைக்கிறது என்ற அர்த்தமாகும். வியாக்கியாதா கேட்கிறார், மோட்சம் கிடைக்க போகிறது என்று தானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது மோட்சமாக கிடைத்து விட்டது. அதனாலே விரைவிலே விடப்போகிறது என்ற கருத்திலே வர்த்தமான சாமீப்பியே லட் என்று ஒன்று சொல்வார்கள். இப்பொழுது நிகழ்கால அந்த பிரத்யயத்தை போடலாமா என்றால் சீக்கிரத்திலேயே நடக்கப் போகிறது என்றால் போடலாம் என்று. ஆத்மாவுக்கு சீக்கிரமே மோட்சம் கிடைக்கிறபடியினாலே கிடைக்கிறது என்று சொல்லிவிட்டார், கிடைக்கப் போகிறது என்று சொல்லாமல். அதை சொல்லிவிட்டு அதே வியாக்கியாதா ஆத்மா என்பதற்கு மனசு என்று கூட அர்த்தம் உண்டு, அந்த அர்த்தத்தை வைத்துக் கொண்டோமானால் இந்த சிரமம் கூட பட வேண்டாம். மனசு இப்பவே விட்டு விடுகிறது, இப்பொழுதே அந்த ஜனன பதவி ஜாங்கிகத்தை மனசு விட்டு விடுகிறது. நிகழ்காலத்தை உள்ளபடியே வர்த்தமான காலப்படியே வைத்துக் கொள்ளலாம், என்னுடைய மனசு போரும் என்று சொல்லிவிட்டது என்று. இதற்கடுத்ததாக இரட்டை பொருள் அணி சித்ராகாராம். சித்ரா என்பதற்கு முதல் அர்த்தம் பல வர்ணங்கள் கொண்ட என்று, அதுதான் இப்பொழுது நான் சொன்ன அர்த்தம். சித்ரா என்பதற்கு விசித்திரமான அற்புதமான என்று ஒரு அர்த்தம். இந்த கணுக்கால் ரெண்டு அர்த்தத்திலேயும் சித்திராகாரம், அது அத்புதமாக இருக்கிறது. அத்புதமாக இருப்பது கூட
நாம் பார்க்க போகிறோம் நம்முடைய ஜனன பதவி ஜாங்கிகத்வ ஹானத்துக்கு காரணமாகிறது. அதே மாதிரி ஜானு சாயா என்ற இடத்துல சாயா என்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்னும் நிழல், இதுதான் நமக்கு பிரசித்தமான அர்த்தம். விருட்ச சாயா என்பது மரத்தினுடைய நிழல் என்றெல்லாம். ஜானு சாயா என்ற இடத்துல சாயா என்பதற்கு நிழல் என்கிற அர்த்தம் பொருந்தவில்லை என்று நாம் என்ன பண்ணோம், காந்தி என்கிற அர்த்தத்தை சொன்னோம். சாயாக்கு இரண்டு அர்த்தமும் உண்டு. முழங்காலினுடைய காந்தியானது ஜங்கையினுடைய அழகை இரட்டிப்பாகிறது, ஆக்குகிறது என்று ஜானு சாயா திகுண சுபகாம் என்று சொன்னோம். இப்பொழுது வேறு ஒரு தாத்பரியத்தை இங்கே சொல்ல போகிறோம். நிழல் என்கிற அர்த்தத்தையும் வைத்துக் கொள்ளப் போகிறோம். முழங்காலுடைய நிழலிலே மதாத்மா என்னுடைய மனசானது இளைப்பாறுகிறது. அதற்கு நிழல் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஜனன பதவி ஜாங்கிகமாகத்தானே இருந்து வருகிறது. ஓட்டமான ஓட்டம் ஓடோடி எங்கேயாவது நிழலிலே உட்காரலாம் போல இருக்கும் பொழுது இந்த ஜானு சாயையோடு கூடின ஜங்காவை பார்க்கிறது, ஓடுவதை நிறுத்திவிட்டு இளைப்பாறுகிறது என்று கூட அர்த்தம் பொருந்துகிறது இங்கே. அடுத்ததாக துவனி என்று இன்னொரு இலக்கிய நயம். துவனி என்றால் மறைந்த கருத்துகள் எல்லாம் இருக்கும். வெளிப்படையாக பதத்துக்கு அர்த்தமான இந்த கருத்துகள் இருக்கட்டும் ஒரு பக்கம், சொல்லாமல் ஆனால் நமக்கு புரிகிறது அந்த அர்த்தம் உள்ளே மறைத்து வைத்திருக்கிறார் என்று. அந்த துவனி என்கிற நயமும் இதுல இருக்கிறது. எப்படி என்றால், ஜங்கா தரிசனமானது எப்படி ஓட்டத்தை நிறுத்த காரணமாகும். நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், ஜங்காவை பார்க்கிறேன், பார்த்த உடனே ஓட்டத்தை நிறுத்துகிறேன் என்றால் அது எப்படி என்பதற்கான காரணங்களை எல்லாம் இதிலே சொல்லி இருக்கிறார். அதிலே ஒன்றுதான் இப்பொழுது சத்து முன்னே பார்த்தது. ஓடி களைத்தவன் நிழலுக்கருகிலே ஓட்டத்தை நிறுத்துவான். இந்த ஜங்காவிலே ஜானுச்சாயா இருக்கிறபடியினாலே கொஞ்சம் நிழலிலே இளைப்பாறலாம் என்று ஒன்று சொல்லலாம். அல்லது இந்த ஸ்லோகத்திலே ஜங்காவுக்கு எத்தனையோ விசேஷணங்கள் இருக்கின்றனவே, அது ஒவ்வொரு விசேஷணமும் ஓட்டத்தை நிறுத்துவதற்கான காரணம் என்றால், அப்படி ரசித்தோமானால் இந்த கவியினுடைய சாமர்த்தியத்தை நாம் அதிகமாக பாராட்டுவோம். அது ஜங்கா சித்திராகாரமாக இருக்கிறபடியினாலே நான் ஓட்டத்தை நிறுத்தினேன். அந்த ஜங்காவானது துருத்தரகதியாக இருப்பதனாலே ஓட்டத்தை நிறுத்தினேன். அந்த ஜங்காவானது சாருவிருத்தானுபூர்வமாக இருக்கிறபடியினாலே ஓட்டத்தை நிறுத்தினேன் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷணமும் ஓட்டத்தை நிறுத்துவதற்காக ஒட்டி வருகிற காரணமாக இருக்கிறது. துருத்தரகதியினாலே நம் ஓட்டத்திலே வேகம் குறைகிறது, அந்த ஓட்டத்தின் வேகம் அதிகமாக இருப்பதை பார்த்தால். இப்படியெல்லாம் மறைந்த அர்த்தங்கள் இருக்கிறபடியினாலே இதிலே துவனி என்கிற இலக்கிய நயம் இருக்கிறது. ஓட்டம் ஏன் நின்றது என்றால், சித்திராகாரம் என்பது ஒரு காரணம், அற்புதத்தை கண்டதாலே ஓட்டம் நின்றது என்றது. ஒருவன் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறான் ஒரு சாலையிலே, பக்கத்திலே இவன் நினைத்து பார்க்காத அசிந்தித்தமான ஒரு அற்புதமான காட்சி ஒன்று இருந்தால் சட்டென்று ஓட்டத்தை நிறுத்துவான். அப்படித்தானே வழக்கம். இங்கே சித்திராகாரமான ஜங்காவை பார்த்தான், ஜாங்கிகத்துவத்தை விட்டுவிட்டான் என்று ஒரு கருத்து. அழகு கவர்ந்ததாலே என்பது இரண்டாவது. ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கு ஏதாவது ஒரு அழகு, அது இயற்கை வனப்பாக இருக்கலாம், சூரியோதயமாக இருக்கலாம், அல்லது விருட்சங்களுடைய பட்சிகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு வனப்பு ஒரு அழகு அவனை கவர்ந்ததனால் சற்று ஒரு நிமிஷம் நிறுத்தி விடுவான் இல்லையா ஓட்டத்தை. அதுதான் இங்கே நடக்கிறது. சாரு விருத்தானுபூர்வம், அதெல்லாம் ஓட்டத்தை நிறுத்தினான். அல்லது அதிவேக ஓட்டக்காரனை சந்தித்ததாலே நிறுத்துவான். இவன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான், இவனை விட வேகமாக இன்னொருத்தன் ஓடுகிறான், இவன் சற்று பின்வாங்குவான். அதுதான் இங்கே நடக்கிறது. அல்லது நிழல் கிடைத்ததாலே நிறுத்துவான். இவனுக்கு ஓடி ஓடி களைத்து போனவனுக்கு ஒரு இடத்துல நிழல் கிடைத்தால் அங்கே இளைப்பாறுவதற்காக, அதுதான் இங்கே நடக்கிறது. ஜானுச்சாயா என்கிற நிழல் கிடைத்தது. அல்லது புண்ணியம் கிடைத்ததாலே இவனுடைய ஓட்டம் தானே நின்று தடைப்பட்டு போய்விட்டது. புண்ணியம் என்ன கிடைத்தது? ஜங்கா தரிசனத்தின் மூலமாக. வாஸ்தவத்துல இதுதான் சொல்ல வேண்டிய அர்த்தம்.
பெருமாளுடைய ஜங்காசோபையை நான் பார்த்த பொழுது எனக்கு புண்ணியம் ஏற்பட்டு அதனாலே எனக்கு ஜென்மாந்தரம் இல்லாமல் போயிற்று. ஆஹா, இதில் இருக்கிற ஒவ்வொரு அடைமொழியையும் ஓட்டம் நின்றதுக்கு காரணமாக நாம் ரசித்து பார்த்தோமானால் கவியினுடைய சாமர்த்தியம் நமக்கு புரிகிறது. இதுவரை நாம் என்ன பார்த்தோம்? 8 விதமான ரசனையை பார்த்தோம் இந்த ஸ்லோகத்திலே. உவமை இருக்கிறது, உத்பிரேட்சை என்கிற கற்பனை காரணம் இருக்கிறது, பரிகரம் என்கிற விசேஷணத்தில் அபிப்பிராயம் இருக்கிறது, ஸ்லேடை என்கிற இரட்டை பொருள் இருக்கிறது, அர்த்த புஷ்டி என்று ஒரே சமஸ்த பதத்துக்கு பல விக்கிரக வாக்கியங்கள் சொல்லி பல அர்த்தங்களை தருவிக்கிற புஷ்டி இருக்கிறது, துவனி என்கிற மறைந்த பொருள் இருக்கிறது, கேது என்கிற அலங்காரம் 2 வஸ்துக்களை சொல்லும் பொழுது ஒன்று இன்னொன்றுக்கு காரணமாகிறது என்றது, அனுப்பிராசம் என்கிற சொல்லணி இருக்கிறது. இப்படி 8 தலைப்புகளிலே நாம் பல அர்த்தங்களை இந்த ஸ்லோகத்திலே ரசித்தோம். ரசிக்கிற சாக்கிலே உவமை, உத்பிரேட்சை, பரிகரம் முதலிய அலங்கார சாஸ்திர பரிபாஷ பதங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டோம். இது நமக்கு வேண்டும் என்றால் இதற்கு பின்னாலே இருக்கிற ஸ்லோகங்களை ரசிக்கும் பொழுது கூட இதே மாதிரி சொல்ல போகிறோம். அலங்கார சாஸ்திரத்தில் இருக்கிற கலை சொற்களை வைத்து நாம் நாம் எதை ரசித்தோம் என்பதை சொல்வதற்கு ஒரு பதம் வேண்டாமா? அதுதான் அலங்கார சாஸ்திரம் கொடுக்கிற பரிபாஷை பதம். அது அவற்றையும் சிறிது இன்றைக்கு புரிந்து கொண்டோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.